உள்ள அரசாங்கம் எப்படி இருக்கு, எப்படி செயல்படுது? இத பத்தி உங்களது இது. அதாவது 1967ல வந்து காமராஜர் ஆட்சி இருக்கல, பக்தவச்சலம் ஆட்சி இருந்தது. 63லயே காமராஜர் ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டாங்க கே பிளான்ல. இந்த 4 ஆண்டுகள்ல வந்து நம்முடைய நிர்வாகம் ரொம்ப மாறி போயிருந்தது. மக்கள் வந்து விருதுநகர்ல காமராஜர் தோற்கடிச்சாங்க, காங்கிரஸ் தூத்து போயிடுச்சு. 1949ல வந்து பெரியார் வந்து கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் இவங்க வந்து அதை ஒரு சாக்கா வச்சு கட்சி ஆரம்பிச்சாங்க. திராவிட இயக்கத்திலிருந்து பிரிஞ்சு திராவிட முன்னேற்ற கழகம் உருவானது. உண்மையில சொல்ல போனா உங்களுக்கு நீங்க பல பேர் தெரிஞ்சிருக்கோம். மணியம்மையாரை வந்து தன்னுடைய சொத்தை காப்பாற்றி கொள்வதற்காக பெரியார் தத்தெடுக்கத்தான் நினைத்தார். ஆனா இந்திய சட்டப்படி ஒரு பெண்ணை ஒரு ஆண் தத்தெடுக்க முடியாது. அப்போ அவருக்கு அறிவுரை சொல்லப்படுகிறது, நீங்கள் அந்த பெண்ணை மணந்து கொள்ளுங்கள். அவருக்கு எந்த விதமான ஒரு ஒரு உடல் சார்ந்த இச்சை இல்லாத கலந்து போன காலகட்டத்தில் அவங்கள வந்து அவர் கல்யாணம் பண்ணுறாரு. அப்போ அதை காரணமாக காட்டி இவங்க பிரிஞ்சு வந்து கட்சி ஆரம்பிக்கிறாங்க. 67 ஆட்சியை பிடிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து அவ்வளோ காலகட்டத்தில் நிர்வாகம் சார்ந்து படிக்கிறது கொள்றதுக்கு விஷயங்கள் இருந்தது. ஆனால் திரு விஜய் அவர்களை அப்போ அவங்க பதவிக்கு வந்த உடனே காமராஜ் சொன்னாரு, இவர்களுக்கு 6 மாதம் நேரம் கொடுங்கள், இவங்க மேல எந்த விமர்சனம் வைக்காதீங்க அப்படின்னு சொன்னாரு. இப்போ திரு விஜய் அவர்கள் வந்து இப்பதான் 2.5 ஆண்டு ஆகுது கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. ஆனா அதே மாதிரி எம்ஜிஆர் ஆரம்பிக்கும் போது அவர் 55ல காங்கிரஸ்ல சேர்ந்துட்டு அப்புறம் அதுலேருந்து வெளியேறி திமுகவில் இணைஞ்சி அப்புறம் கட்சி ஆரம்பித்தார். அவருக்கு ஒரு போதுமான ஒரு நேரம் இருந்தது, தெரிஞ்சுக்கிறதான வாய்ப்பு இருந்தது. ஆனால் இவர் வந்து இந்த திராவிட கட்சிகள் மேலிருந்த அதிருப்தினால விஜயை வந்து செலக்ட் பண்ணி திரு மாண்புமிகு விஜய் அவர்கள் இப்போ ஆட்சி நடத்துகிறாரு. இப்போ இவருக்கு இன்னும் அதிக நேரம் கொடுக்கணும். ஏன்னா திமுகவுக்கு வந்து காமராஜர் 6 மாதம் டைம் கொடுத்தாரு. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 49லேருந்து 67 எத்தனை வருஷம் ஆச்சு? 28 எத்தனை வருஷம் சொல்லுங்க? 18 ஆண்டா? 18 வருஷம் டைம் இருந்தது. இவர் வந்து இப்போ தான் வந்திருக்கிறாரு. இவருக்கு நேரம் கொடுக்கணும். ஏன்னா மக்கள் மாற்றத்தை விரும்பி இருக்கிறாங்களா இல்லையா? அதை வந்து மதிக்கத்தான் செய்யணும் எல்லாரும். அவரை வந்து அவசரப்பட்டு 6 மாதத்தில் கவுத்துருவோம், 3 மாதத்தில் கவுத்துருவோம், இது வந்து தாங்களுடைய தங்க சுரங்கம் பறி போயிடுச்சே அப்படிங்கிற இதில் வந்து இது புலம்புறாங்க. இவங்க 2 பேரும் புலம்புறாங்க. இன்னும் வந்து நம்ம இவ்வளோ காலம் வந்து சம்பாதிச்சு எல்லா இடத்துலையும் வந்து கட்டி வச்சிருக்கிறோம், இவர் ஒரு புது ஆள் வந்து கொண்டு போயிட்டார்.